பார்வதி அம்மா முக்கால் சத்தியம் எல்லாம் கேட்டுக்கோடா. என் பிள்ளை என் மகன் இது 7 செம்மத்து கணக்கு. 7 செம்மத்துகளுடைய பிறவி கணக்கு. 7 செம்மமாக கணக்கு உட்காராதனால எல்லாமே தப்பு செஞ்சு வச்சுட்ட மானிட பிறவி. நாங்கள் 2 பேர் என்னுடைய குடும்பம் உட்காராதனால நாசம் பண்ணி வச்சுட்ட. இந்த பிறவியில தப்பு செஞ்சவனுக்கு தக்க தண்டனை எடுத்து நாக்கால விடுறது, என்னுடைய பையன் மேல நின்று கணக்கு சொல்றது, எல்லா சாமிகளும் நீதிமன்ற கோர்ட்டு கணக்கு வெளியே எடுத்து கணக்கு இடுற கணக்குல விட்ட கணக்குல கடவுள் 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 கடவுளுடைய குடும்பம் சிவன் பார்வதி குடும்பம் முக்கால் சத்தியம். நீதிமான் கடவுள் தாண்டா உட்கார்ந்து பார்த்துக்கோ. சரியா? நீதி அரசர் அவர் தான். நீ கைலாசத்திலிருந்து எத்தனையோ மக்கள், ஏழை எளிய மக்கள், உலக நாடு, டெல்லி, தமிழ்நாடு, ஊடகப்பட்ட மாநிலம், நீதிமன்ற கோர்ட்டு, இலங்கை, பெங்களூர் வரைக்கும் நீதிமன்றத்தை நாடி நிற்கிற என் புள்ளைய மாதிரி எத்தனையோ மக்கள் கண்ணீர் கூத்தனமா இருக்கிற கணக்குல நீதிமன்றம் பூராமே தப்பு கணக்கு இருக்கிற கணக்குல எல்லாமே நொறுங்கி போகும். அது கூடிய சீக்கிரமாக டெல்லி, தமிழ்நாடு, ஊடகப்பட்ட மாநிலம், இலங்கை சுழன் நொறுங்கி அக்கக்கா அக்கக்கா அது போயிடும். அந்த டைம் வரையில போகும். இப்போதைக்கு என்ன நடக்கணும்னு நடத்தி பார்ப்பார். ஆனால் தப்பு கணக்கு பூராமே வாங்கி தப்பு கணக்காக கொடுத்து ஒருத்தன் தப்பு செய்கிற கணக்கை எடுக்க தெரியாத நிலைமையில எல்லாமே அந்த சட்டத்து கணக்கு ஓட்டன்னு வச்சு நாசம் பண்ணி போய்கொண்டே இருக்கான். முக்கால் சத்தியம் ரன்னவள்ளி இனிமே எடுப்பார், ரன்னவள்ளி கொடுப்பார். முக்கால் சத்தியம் நீதிமன்றத்தை நாடி நீதி கேட்கிறவனுக்கு கிடைக்கல, நியாயத்தை கேட்கிறவனுக்கு கிடைக்கல. அநியாயப்பட்டவன் நீதிமன்ற கோர்ட்ல 2 கால் கையை வீசி 2 கை ரெக்க கால் ரெக்கையை வீசி அவனுக்கு எதிர் தரப்பு வாதங்கள் எல்லா கணக்குலையும் வந்து நின்று அந்த கணக்கை கொடுத்துட்டு போயிருந்தான். அப்போ வெளியில் போய் அவன் வீட்டில் கொட்டு மேலே அடித்து அவன் குடும்பத்தில் உட்கார்ந்து நம்ம போயிட்டு வந்துட்டோம், நம்ம அடிச்சாச்சு, நம்ம சாப்பிட்டாச்சு, நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு அவன் நினைச்சு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டே இருப்பான். அந்த குடும்பத்தில் கணக்கு வச்சு சாமி படைகள் குடும்பம் வேரோட கணக்கை கொடுத்துருவார். அந்த படை தான் அந்த குடும்பத்தை அடித்து நொறுக்கும். உலக நாடு அதான், டெல்லி, தமிழ்நாடு அதான், உடாலப்பட்ட மாநிலம் அதான், கைலாசத்தில் நடக்கிற கணக்கும் அதுதான். முக்கால் சத்தியம் கைலாசத்தில் நடக்கிற கணக்கு எதிர்த்தரப்பு மோசமான கணக்கு, மோசமான நடத்துகிற கணக்கு, மோசமா அழிக்கிறவன் கணக்கு. சரியா? அது இனிமே வளராது, தளராது. அவன் குடும்பம் கடவுள்கிட்ட மோதினவன் குடும்பம் கரு வேரோட அருந்து போகும். முக்கால் சத்தியம் என்று நாளும் இதுல நடத்தின கணக்க மக்கள், ஏழை எளிய மக்கள், நல்லவன் தூயமா இருக்கிறவன் ஆண் பெண்ணும் இந்த கணக்கு வழக்கு எடுத்து பார்க்கல எல்லாமே இந்த குடும்பம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இந்த குடும்பம் இல்லை, கடவுள்கிட்ட மோதினா செத்து மடிஞ்சு போனா குடும்பம் நாசமா போச்சு. அடுத்தாப்புல வழக்கறிஞர்கள் எடுத்து பார்ப்பான். இவன் எப்படி, இவன் நல்லா இருக்கானா நல்லா இல்லையா, எத்தனை பேர் இவனுடைய வாதாட்டங்கள், எத்தனை பேர் எதிர்த்தரப்பு ஆனா, இத்தனை வருஷமா கடவுளுடைய குடும்பத்தை பாடாப்படுத்தி நாசம் பண்ணி வச்சிருக்கான். குடும்பத்தை உள்ள சாமிகளை என்னென்ன அசிங்கம் பண்ணணுமோ, என்னென்ன விளையாட்டு விளையாண்டானோ அத்தனை என்ன அப்படிங்கிற கணக்கு வழக்கறிஞர்களை தோண்டி பார்ப்பான். மக்கள் பார்க்காதில்ல. அதுக்கு தான் கேஸ் கட் நம்பர் எப்படி OS 164 தெற்கு பாளையம், ராஜபாளையம், சிலுவத்தூர் 1 2 3 7 என்னைக்கு நாள் பிரட்டி பார்த்தாலும் இந்த கணக்கு வழக்கில் ஆடினவன், பாடினவன், வாங்கினவன், போனவன் எல்லா கணக்கும் உலக நாடு பார்க்கல. குடும்பம், அந்த குடும்பம் இருக்கா அப்ப சொல்லுவான் போயிடுச்சு, நாசமா போயிடுச்சு. இதுதான் கணக்கு. அதான் அவனே சொல்லுவான் பார்த்தவன், கடவுளுடைய குடும்பத்தில் ஏமாத்தி திங்க முடியுமாடா? மற்றதெல்லாம் ஏமாத்தி தின்ன கடவுள்கிட்ட திங்க முடியுமா? கடவுளுடைய குடும்பத்தார்கிட்ட திங்க முடியுமா? அதாண்டா ஆண்டவன் பகவான் கொடுத்த தண்டனை. கரு வேரோட அறுத்துட்டாரா? இல்ல அந்த காணொலியில மக்கள், ஏழை எளிய மக்கள் அந்த டைம் வரையில அதுகளே விடும். முக்கால் சத்தியம்.